ஏதோ ஒரு சாதனை சொல்லி சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு சாதனை சொல்லுங்க. முதல் பென்ஷனை வந்து ₹1 உயர்த்த முடியுது அவங்களுடைய ஆட்சி காலத்துல. கவர்னர் போய் பல தடைகள் இருந்தாலும் இன்றைக்கு வந்து வந்த உடனே ₹500 உயர்த்தினாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ₹500 உயர்த்தி இருக்கிறாரு. பெண்களுக்கான சுருக்கமா சொல்றேன், பெண்களுக்கு ஒரு மதிப்பு வரணும். குடும்பத்திற்கு 1000 கொடுத்தாரு. 2500 பெண்களுக்கு வந்து அந்த திட்டத்தை நடைமுறைக்கு வரப்போகுது. வீடு கட்டண லோன் ₹3,00,000 5 லட்சம் நாம வந்து கிட்டத்தட்ட நிறைய நம்ம செஞ்சிருக்கோம். இன்னைக்கு வந்து எனக்கு வந்து இது அதிகப்படியான வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சுக்கிறீங்கன்னாக்கா என்னுடைய அறியாமல் தொகுதி மக்களுக்கு நான் வந்து நன்றி சொல்லணும். இன்னைக்கு வந்து உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கிட்டத்தட்ட ஒரு ₹300 கோடி வந்து நாம் வந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை வந்து சிறப்பாக நாம வந்து செஞ்சுன்னு இருக்கோம். பார்க்க போன 100 ஆண்டு பள்ளியை கட்டியிருக்கிறோம். இப்போ ஒரு லைப்ரரி படித்த இளைஞர்களுக்கு வந்து லைப்ரரி டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட லைப்ரரி வந்து ஆர்கேடங்களை உருவாக்கி இருக்கிறோம். 3 அங்கன்வாடி கட்டின்னு இருக்கிறோம். மொத்தம் வந்து 5 அங்கன்வாடி வரப்போகுது. 3 அங்கன்வாடி கட்டின்னு இருக்கிறாங்க. அந்த உடனே தியாகத்திட்டில் வந்து ஒரு துணை ஆரம்ப சுகாதார நிலையத்தை வந்து 30 ஆண்டு காலம் வந்து அந்த ஆரம்ப சுகாதார இடம் எடுத்து போட்டு ஆரம்ப சுகாதார நிலையமே இல்லாத இருந்தது. அதாவது வாடகையில் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து நம்ம புதிதாக அவங்களுக்கு ஒரு இதை பண்ணி இப்போ பார்க்க போனீங்கன்னாக்கா நம்முடைய வீராமணம் துணை ஆரம்ப சுகாதாரம் மாத்திரை வாங்குற இடத்துல ஷெட்டு போட்டுருக்குறோம். அதே மாதிரி இங்கே அரியாம ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே மாத்திரம் வெயில்ல மழையில நம்ம ஜனங்கள் வந்து கஷ்டப்படணும். அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் போகணும். ஏன்னாக்கா எனக்கு அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கீங்க. இன்னைக்கு நான் ஒரு சாதாரண விவசாய வீட்டு பிள்ளையா இருந்தாலும் என்ன அந்த இடத்துல உட்கார வச்சு நீங்க நான் செய்வேன் ஒரு நம்பிக்கையோட எதிர்பார்ப்போட உங்களுடைய எதிர்பார்ப்பு இணங்க நம்ம செஞ்சிருக்கிறோம். முருகப்பாக்கத்தில் வந்து அதே மாதிரி அந்த ஆரம்ப சுகாதாரத்தில் அதே மாதிரி ஷெட்டு போட்டுருக்கிறோம். தியாகத்திட்டில் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். நம்முடைய கருமகாரிகள் செய்யறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய தியாகத்திட்டில் வந்து வந்த உடனே ஒரு சுடுகாடு வந்து அங்கே அந்த இடுகாடு இது மக்களுக்கு வந்து அந்த எரிபொருள் தகவலை நம்ம வந்து அங்கே அமைச்சிருக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் சொல்றேன்னாக்கா இது எல்லாம் வந்து நம்முடைய ஐயா ரங்கசாமி ஐயாவுடைய ஆட்சி காலத்தில் பல ஆண்டுகளாக எந்த எல்லா இதுவும் கிடப்பில் கடந்ததெல்லாம் இன்னைக்கு போட்டு நீங்க பண்ணியிருக்கிறோம். நம்முடைய போக்குவரத்து நெரிசலை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ராஜீவ்காந்தி சிலையில இருந்து அதாவது வந்து இந்திரா காந்தி சிலை மேம்பாலம் வருது. அதுக்கு பூர்வாங்க வேலை நடந்தது. அது மட்டும் இல்லை நம்மளுடைய பார்த்தீங்கன்னாக்கா முருங்கப்பாக்கத்துல இருந்து மரப்பாலம் போறவர்களும் நமக்கு வந்து அதாவது போக்குவரத்து இட நெருக்கடி ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த நெருக்கடியை போக்குறதுக்கு நம்முடைய இதுல வந்து முருங்கப்பாக்கத்துல இருந்து மேம்பாலம் அமைக்க போறாங்க. அதுக்கான பூர்வாக வேலையெல்லாம் நடந்துன்னு இருக்குது. அது மட்டும் இல்லாம இங்க நம்ம ஜங்ஷன்ல இருந்து உள்ளோட வரலாம் 4 வழிச்சாலையா உருவாக்கப்படுங்க. பல திட்டங்கள் நம்ம எவ்வளவு சொல்லலாம். பெண் குழந்தைக்கு பிறந்த சளிப்படையக்கூடிய காலகட்டத்தில் வந்து பெண் குழந்தைக்கு வந்து 50,000 டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அந்த 50,000